செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து ஒடிசா தொழிலாளர்கள் 5 காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். என்ன நடந்தது? முழு விவரங்கள். காலை வணக்கம் ஆசினி. சென்னை மாதவரத்தில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 5 தொழிலாளர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அவர்களுக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாதவரம் மூலக்கடை அன்னை சத்யா நகர் 4வது தெருவில் பழைய கட்டிடம் ஒன்றில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இதில் மேல் தளத்தில் 5 பேரும் கீழ் தளத்தில் 5 பேரும் வசித்து வருவதாக தெரிகிறது. பழைய கட்டிடமான இதில் வாடகைக்கு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 10 நபர்கள் தங்கி சென்னை மூலக்கடை சிம்சன் நிறுவனத்தில் இவர்கள் அனைவரும் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களாக பணியாற்றி வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நேற்று பணி விடுமுறை என்பதால் ஒடிசா மாநில தொழிலாளர்கள் அனைவரும் இரவு உணவு அருந்திவிட்டு 10 பேரும் மேல் தளத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பாரம் தாங்காமல் மேல் தளத்தில் பக்கவாட்டில் படிக்கட்டு பகுதியில் அமைந்திருந்த கைப்பிடி சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதைத் தொடர்ந்து பக்கவாட்டில் காய்ந்தவாறு பேசிக் கொண்டிருந்த 5 தொழிலாளர்களும் கீழே விழுந்தனர். அவர்கள் மீது கட்டடத்தின் பக்கவாட்டு சுவர் மற்றும் மற்ற பகுதிகளும் அவர்களின் மேலேயே இடிந்து விழுந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து காயத்தின் வலி காரணமாக அவர்கள் அலறி துடித்த அந்த 5 தொழிலாளர்களும் ரத்த வெள்ளத்தில் மிதந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு மற்ற 5 தொழிலாளர்களும் செய்வது அறியாமல் அவர்களும் கூச்சலிட்டனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த உடனடியாக இது குறித்து மாதவரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாதவரம் காவல்துறையினர் அவசர கால ஆம்புலன்ஸ் 108க்கு போன் செய்து பாதிக்கப்பட்ட அந்த 5 தொழிலாளர்களையும் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 5 தொழிலாளர்களுக்கு காயம் ஏற்பட்டு தற்போது அவர்களுக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.